இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அகில உலக திரு அவையானது அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்திற்கு விழா எடுத்து மகிழுகிறது. நேற்றைய தினம் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு விழா எடுத்து மகிழ்ந்தது. மகனுக்கென்று விழா எடுத்து இன்று அந்த மகனின் தாயாக இருக்கிற அன்னை மரியாளுக்கு விழா எடுத்து திரு அவை மகிழ்கிறது. அன்னை மரியாளுக்கு மாதந்தோறும் விழா கொண்டாடி அவரை மகிமைப்படுத்துகிறது திருச்சபை. இந்த ஜூன் மாதத்திலே மாசற்ற இதயத்திற்கான விழாவாக அன்னை மரியாளுக்கு திரு அவை விழா எடுத்து மகிழ்கின்றதன் காரணம் என்ன? ஏன் அன்னை மரியாளுடைய இதயம் மாசற்ற இருதயம் என்று சொல்லுகிறோம்? அப்படி மாசற்ற தன்மை நிறைந்ததாக மரியாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இதயம் கொடுக்கப்பட்டதா, அல்லது மக்கள் அன்னையின் இதயத்தை மாசற்ற இதயமாக பார்க்கிறார்களா? பழைய ஏற்பாட்டில் ஆதாமுக்கு துணையாக படைக்கப்பட்டவள் யார்? ஏவாள். பழைய ஏற்பாட்டு ஏவாள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஆதாம் மனைவி என்று அழைக்கப்படுகிறார். புதிய ஏற்பாட்டிலே ஏவாள் என்று சொன்னால் அன்னை மரியாள், புதிய ஏற்பாட்டின் ஏவாள். இந்த புதிய ஏவாளுக்கும் பழைய ஏவாளுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை? பழைய ஏற்பாட்டு ஏவாள் ஏதோன் தோட்டத்திலே அவள் இருக்கலால் கடவுள் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த தோட்டத்தின் மரக்கனிகளை எல்லாம் நீங்கள் உண்ணலாம், ஆனால் நடுமரத்தின் கனியை மட்டும் நீ உண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டு ஏவாள் என்ன செய்தால், கடவுளின் கட்டளையை மீறினாள். மீறியதால் அந்த பாம்போடு பேசுவதற்கு அவள் துணிந்தாள். பாம்பு ஏவாளை ஏமாற்றியது. எப்படி ஏமாற்றியது? நீ இந்த மரத்தின் கனியை உண்டால் நீங்கள் கடவுளைப் போல மாறலாம், அவருக்கு இணையாக மாறலாம் என்று சொன்னபோது அந்த பேச்சை கேட்டு நம்பிய ஏவாள் பாம்பின் வார்த்தையை கேட்டு விளக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டாள். பாவம் உலகத்திற்குள் நுழைந்தது. இது பழைய ஏற்பாட்டு ஏவாள். புதிய ஏற்பாட்டு ஏவாள் அன்னை மரியாள் என்ன செய்தார்? இந்த புதிய ஏற்பாட்டு ஏவாளுக்கு கடவுள் ஒரு வாக்குறுதியை தருகிறார். கபிரியேல் தூதர் மரியாளிடம் வந்து, கடவுளுடைய அருளை நீ பெற்றிருக்கிறாய், ஆகவே உனக்கு பிறக்க போகும் குழந்தை கடவுளுடைய குழந்தை என்று சொல்லப்படுகிறது. அன்னை மரியாள் எங்கனமாகும் என்று கேட்கிறார். ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார் என்று வாக்குறுதி தரப்படுகிறது. இறுதியாக அன்னை மரியாள் இதோ உமது அடிமை என்று சொல்லி கடவுள் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டு ஏவாள் கடவுள் வார்த்தையை மறுதலித்து விட்டார். புதிய ஏற்பாட்டு ஏவாள் அன்னை மரியாள் கடவுள் வார்த்தையை உமது அடிமை என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். இந்த இரண்டு பேருடைய இதயங்களை பார்க்கிற பொழுது கடவுள் தன் சாயலாக படைத்த ஏவாளின் இதயம் புனிதமானதாக இருந்தது, மாசு மறுவற்றதாக இருந்தது. எப்பொழுது அந்த பாம்பினுடைய வார்த்தையை கேட்டு சூழ்ச்சிக்குள் சிக்கி கொண்டாலோ அப்பொழுது அந்த இதயம் கடவுளைப் போல மாற வேண்டும் என்கிற ஆசை, அந்த மரத்தின் கனியை பார்க்கிற பொழுது பளபளப்பாக இருக்கிறது, அதை உண்ண வேண்டும் என்கிற ஆசை அவள் இதயத்திலே குடியேறியது. மாசற்ற இதயம் அழுக்காக போய்விட்டது. புதிய ஏற்பாட்டு ஏவாள் அன்னை மரியாள். ஏன் அவளுடைய இதயம் மாசற்ற இதயம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், கன்னி மரியாள் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டாள். உமது சொற்படியே எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையை ஏற்றதால்
மாசற்றதாக படைக்கப்பட்ட அந்த இதயம் மாசற்றதாகவே இருந்தது. அதனால தான் இம்மாக்குலேட் கன்செப்ஷன் என்று சொல்லக்கூடிய டிசம்பர் 8ஆம் தேதி அமல அன்னையினுடைய விழா கொண்டாடுகிறோமே, அன்னை மரியாள் பாவ மாசு அற்றவள் என்று திருச்சபை கொண்டாடுவதற்கு காரணம் அந்த இதயம் மாசற்ற இதயமாக இருக்கும். இன்னொரு எடுத்துக்காட்டையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இயேசுநாதர் எங்க இருக்கார்? அவருக்கு இதயம் இருக்குதா? இருக்கா? அங்கே தெரியுதா இதயம்? உள்ளே இருக்க இதயம் என்ன ஆயிடுச்சு? உள்ளே இருக்க வேண்டிய இதயம் வெளியில் எட்டி பார்க்குது. அந்த இதயத்தில் என்ன குறுக்கு இருக்குது? என்ன இருக்கு? முள்முடி. வேறு எங்கேயாவது மாதாவுடைய இதயம் தெரிகிற மாதிரி சிறுவங்கள் இருந்தால் பாருங்க, இதே மாதிரி இருக்குதா அப்படின்னு. பெரியவங்க பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி இருக்குமா? அந்த இதயம் கொஞ்சம் பெருசாக இருக்குமா அம்மானால? மாதாவுடைய இதயம் இது வரைக்கும் பார்க்கல, இனிமேலாம் அதில் ஒரு வேறுபாடு இருக்குதா பாருங்க. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கும். மரியாளின் இதயம் மாசற்ற இதயம், அதனால இதயத்தை அப்படியே வரைஞ்சிருப்பாங்க. இயேசுவின் இதயம் துன்புறும் இதயம், அதனால தான் அதில் என்ன இருக்குது? முள்முடி இருக்கு. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. ரெண்டும் இதயம்தான். இது மாசற்ற இதயம், துன்புறும் இதயம். அன்னை மரியாளுடைய இதயம் மாசற்றது. அவர் மகன் இயேசுவினுடைய இதயம் உலக மக்களுக்காக தன் இதயத்தை கொடுத்ததால் அது துன்புறும் இதயமாக மாறி போனது. எப்படி? சிலுவையிலே தொங்குகிற பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த படை வீரன் ஈட்டியை எடுத்து குத்துகிறான். அந்த நேரத்திலே விழாவிலிருந்து செந்நீரும் தண்ணீரும் வெளியேறியது என்று சொல்லப்படுகிறது. அந்த இதயம் காயப்பட்டதாகவும், அந்த இதயம் இந்த உலக மக்களுக்காக துடித்ததாகவும், இந்த உலக மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக அந்த இதயம் அல்லல் பட்டதாக அடையாளம்தான் இயேசுவோட இதயம். என்ன இதயம்? துன்புறும் இதயம். இனிமேல் இறுதி ஆண்டவர் சிறுவத்தை பார்த்தா எல்லா சிறுவத்தில் இப்படி இருக்கும். மாதாவுடைய இதய சிறுவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வெறுமனே சாதாரண ஒரு இதயமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அந்த மாசற்ற இதய விழாவில். அன்பானவர்களே, இந்த மாசற்ற இதயத்தினுடைய ஒரு தாய் பெற்றெடுத்த அந்த மகனை தேடி, இயேசுவை தேடி எருசலேமுக்கு போவதாக விவிலியம் சொல்லுகிறது. எத்தனை நாள் தேடி போனாங்க? எத்தனை நாள்? இங்கே வாசித்தாங்கல்ல, எத்தனை நாள்? 3 நாள். 3 என்பது எதன் அடையாளம்? அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுக்கிடும். அப்போ இயேசுவை தேடி எத்தனை நாள் போயிருப்பாங்க? 3 நாளும் போயிருக்கலாம், கூடையும் போயிருக்கலாம். நமக்கு அடையாளம் 3 என்பது முழுமையின் அடையாளம். 3 நாட்கள் தேடியதாகவும், அங்கே தேடி பிடிச்சோடனே சூசையப்பரும் மாதாவும் 2 பேர் தேடுறாங்க கோயிலுக்குள்ள திருவிழா கூட்டத்தில். ஒரு வகையாக கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சனே சூசையப்பர் அமைதியாக இருந்தார். மாதா என்ன செஞ்சாங்க? இயேசுவை பார்த்து என்ன கேட்டாங்க? 3 நாட்களாக உன் தந்தையும் நானும், நான் மட்டும்தான் தேடுனேன் அப்படி சொன்னாங்களா? மாதா சொன்னது உன் தந்தையும் நானும். கேட்டது மாதா தான் கேட்டாங்க. ஆனால் மாதா கேட்கும்போது நானும் உன் தந்தையும் என்று சொல்லவில்லை. என்னதான் முக்கியமான வார்த்தை. நானும். இன்னைக்கு நம்ம வீட்டில் நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன் சொல்கிறோம் பார்த்தீங்களா? மாதா பாருங்க, நான் தான் உன்னை தேடுனேன்னு சொல்லலை. முதல்ல யாரை சொல்கிறாங்க? உன் தந்தையும் நானும். இன்றைய இந்த விவிலிய வார்த்தையை நீங்கள் வீட்டில் போய் ஃப்ரீயாக இருக்கிறப்ப வாசித்து பாருங்கள். எப்போயாவது வாசித்து பாருங்கள். நான் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக வாசிக்கிறீங்க. இன்னைக்கு வாசித்த மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோம். இப்போ மாதா எப்பயுமே
தன்னை முன்னிலைப்படுத்தவே இல்லை, சூசையப்பர்கிட்ட தான் விட்டுறாங்க. சூசையப்பர் அங்கே பேசுவதாக கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் மரியாள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்? உங்கள் அப்பாவும் நானும் தான்ப்பா தேடுனான்னு சொல்கிறாங்க. நானும் உங்கள் அப்பாவும் சொல்லலை. நம்ம வீட்டில் யோசிச்சு பாருங்களேன், இந்த புதுசாக சட்ட துணியை எடுத்துகிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க போகும்போது யாருமா போய் எடுத்துகிட்டு வந்தானே என்ன சொல்லுவோம்? உங்கள் ஞானப்பா எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லிடுவான். உங்கள் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, யார் எடுத்துகிட்டு வந்தது? ஞானப்பா அப்படி சொல்லிக்கிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன்போம். மாதா சொல்கிறாங்க பாருங்கள், நமக்கெல்லாம் ஒரு பாடம். உங்கள் அப்பாவும் நானும் தான்ப்பா போனோம். அப்போ அப்பா என்ன சொல்லணும்? அப்பா என்ன சொல்லணும்? அம்மாவும் அப்பா கரெக்டாக சொல்லிடுவார்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மாவும் நான், ஏன்னா அவர் போக மாட்டார்ல, எடுக்க போக மாட்டார், அம்மா தானே போவாங்க. அதனால் ஈஸியாக உங்கள் அம்மாவும் நான் தான் போயிட்டு வந்தோம் அப்படி சொல்லி முடிச்சிடுவார். அன்பானவர்களே, அன்னை மரியாளுடைய இதயம் ஏனின் மாசற்ற இதயம் என்று சொன்னால், அவர் பெற்றெடுத்த இதயம் உலகத்தை அன்பு செய்த இதயம், இயேசுவின் இதயம். அந்த இயேசுவின் இதயம் போல தான் நம்முடைய இதயமெல்லாம் மாற வேண்டும் என்று இயேசு விரும்பினார். இந்த மகிழ்ச்சியான நாளில் இறைவார்த்தையை கேட்பது என்பது கடவுள் நமக்கு கொடுத்த வல்லமை. நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, ஃபாதர் நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடுலாம் சொன்னீங்க, இப்போ தான் பைபிளுக்குள்ளே இப்படிலாம் இருக்குதான்னு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி. இந்த வார்த்தைகள் கிடைக்காம இன்னைக்கு நிறைய பேர் இருக்க. இறை வார்த்தை அது விளக்கம் தெரியாமல், ஒப்பிட்டு பார்க்க தெரியாமல், ஏன்னா தெரிஞ்சவங்க தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் பல நேரங்களில் இந்த விவிலிய பகுதியை உங்களுக்கெல்லாம் சொல்லும்போது பவுலடியாருடைய ஞாபகம் தான் எனக்கு ஞாபகம் வருது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 9ஆம் அதிகாரம் 18வது வசனம், எனக்கு என்ன கைமாறி கிடைக்கும்? நான் உங்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிச்சிருக்கேன்ல, எனக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் யாரும் வச்சுருக்கீங்களா? என்ன கைமாறு கிடைக்கும்? நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க? நான் நற்செய்தி அறிவிச்சிருக்கேன்ல பூசையில், எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஒன்றுமே தரமாட்டோம், அமைதியாக இருக்கீங்க. என்ன கொடுப்பீங்க? யாராவது இருந்தால் பைபிளை பார்த்து வாசிங்க. இல்லை 1 கொரிந்தியர் 9:18. அப்படியானால் எனக்கு கைமாறி என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே எனக்கு அந்த கைமாறு போதும். ஒவ்வொரு பங்கு தந்தைக்கும் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களுக்கும் இதுதான் பதில். நான் உங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு, நீங்கள் எனக்கு ஆறுதலுக்காவது ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களுடைய நேர்மையான இதை என்ன சொல்லுது? உங்களுக்கு நிறைவு இருக்குதுல்ல, அது போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். எச்செலவுமின்றி உங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதில் கிடைக்கும் உங்களுக்கு அந்த நினைவு இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு மன நிறைவு. இதைத்தான் இன்றைய நாளிலும் உங்களோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதிலும் நீங்கள் பெற்றுக்கொள்வதிலும், அதில் நீங்கள் 4 விஷயங்களை கேட்டோம் என்று தெரிந்து கொள்கின்ற அந்த மகிழ்ச்சி, உங்களுடைய மகிழ்ச்சி இருக்குது பாருங்க, அதுதான் எனக்கு கைமாறு. அந்த கைமாறை தவிர வேறு உலகத்தில் வேறு எதுவுமே கிடைக்காது. இயேசுவின் இதயத்தை போல, மரியாளின் இதயத்தை போல இங்கு இருக்கிற நம்முடைய இதயமெல்லாம் மனநிறைவுள்ள இதயமாக இருக்கட்டும். கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார். ஆமென்.